எனக்காக யோசிக்கும் போது நான் மட்டும் எப்படிக்கா உனக்காக யோசிக்காம இருக்க முடியும்? எனக்காக உன்னோட லைஃபையே ரிஸ்க்ல விட்டுற முடியுமா? ஏய், இதுல என்ன ரிஸ்க் இருக்கு வர்ஷினி? நான் சொன்னது முழுக்க போய் கிடையாதுல்ல. உனக்கும் ராகவுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா நம்ம வீட்ல எனக்கு என்ன நடக்குதோ அதுதானே உனக்கும் நடந்திருக்கும். அதான் நடக்கலையேக்கா. எனக்காக நீ இவ்ளோ பெரிய பொய் சொல்லிட்ட. நாளைக்கு உண்மை தெரிஞ்சா உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரிஞ்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், இது பாரு வர்ஷினி, எனக்கு உன்னோட சந்தோஷத்தை விட என்னோட வாழ்க்கை ஒன்னும் பெருசு கிடையாது. இதெல்லாம் உணர்ந்துதான் நான் அத்தை கிட்ட கன்சீவா இருக்கேன்னு சொல்லிருக்கேன். நீ உன்னையும் உன் குழந்தையையும் பாத்துக்கோ, என்ன நினைச்சு கவலைப்படாத, சரியா? நல்லா இருக்குடி உங்க அக்கா தங்கச்சி பாசம். இப்படி பேசி பேசிதான் சுபத்ராவோட மனசுல பெருசா இடம் பிடிச்சிட்ட. உன்னை பார்த்தாலே எரிஞ்சு விழற விஷால் இப்ப அப்படியே உன்னை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கான். உன் சாமர்த்தியத்துல கால் வாசி இருந்திருந்தா கூட இதோ நான் பெத்தது இருக்கே இப்படி மூளையில உட்காந்துக்கிட்டு என் நேரமும் முகத்தை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டா. ஏ வர்ஷினி, இதோ உன் அக்காளை பார்த்து கொஞ்சமாவது கத்துக்கோ. அம்மா, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது எதுக்கு தேவையில்லாம நீ உள்ள வர? பின்னடி அந்த வீட்ல உனக்குன்னு பார்த்து நிச்சயம் பண்ண குடும்பம் முடியாது. உனக்குன்னு வந்த மாப்பிள்ள ராகவ் உன் கழுத்துல வழிய காணோம். ஆனா இவன் சத்தமில்லாம கல்யாணத்தை முடிச்சிட்டு அந்த வீட்ல மகாராணி மாதிரி போய் உட்கார்ந்துட்டா. அது மட்டும் இல்லாம இப்போ வயித்துல வேற புள்ளை சம்மந்துகிட்டு நிக்கிறா பார். உனக்குதான் எந்த துப்புமே கிடையாது. நடிச்சு உன்னையும் அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. வாய மூடுமா. அக்காவை நீ எப்பதான் புரிஞ்சுப்ப? வர்ஷினி, கோவப்படாத, சித்தி தானே பேசுறாங்க, விடு. என்ன மோடி, உன் கண்ணு முன்னாடி உனக்கு ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு மேல உன் தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும். அக்கா, அம்மா பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதக்கா. நீ என்ன பத்தி யோசிக்காதன்னு சொன்னேன்ல. சித்திக்கிட்ட நான் என்ன புதுசாவா திட்டு வாங்குறேன்? இது பாரு, நீ இனிமே எதை நினைச்சும் அழக்கூடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. இந்த குடும்பத்தோட வாரிசு நல்லபடியா ஆரோக்கியமா உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அத்தை சொன்ன மாதிரி உன் வயித்துல வளர்ற இந்த குழந்தைதான் இந்த வீட்டோட வாரிசு. அத நீ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நாமளே அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இந்த குழந்தைய அவங்க கிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும். புரியுதா? புரியுதுக்கா. சரி, நீ ஃபீல் பண்ணாம இரு. அத்தை என்னை தேடி ரூமுக்கு போனாலும் போயிருப்பாங்க. நான் கிளம்புறேன், நீ ஃபீல் பண்ணாத, சரியா? ராகவ், என்னாச்சு? யாராவது பார்க்க போறாங்க. எதுக்காக நீங்க கைய முதல்ல இருக்கங்க? ஏன் இப்படி பண்றீங்க? வர்ஷினிக்காகவும் எனக்காகவும் நீ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க தெரியுமா? ஆனா எத்தனை நாளைக்கு தான் நம்மளால இந்த உண்மையை மறைக்க முடியும்? அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன ராகவ், நீங்களும் வர்ஷினி மாதிரி பயந்துட்டு இருந்தா எப்படி? முதல்ல தைரியமா இருங்க. இது நீங்களும் வர்ஷினியும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். எதை நினைச்சும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. மத்தபடி நான் ஏற்கனவே சொன்னதான் இப்பவும் சொல்றேன். நீங்களும் வர்ஷினியும் இந்த வீட்ல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அத்தை வர்ஷினிய இந்த வீட்டோட மருமகளா ஏத்துக்கணும். மத்தபடி எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. நம்மளோட நோக்கம் எல்லாமே ஸ்ரீஜாவோட ரியல் ஃபேஸ் அத்தை கிட்ட காட்டி அத்தை முன்னாடியே அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளணும். நம்ம அந்த வேலையை மட்டும் பாப்போம். சரி.
வாழ்த்துக்கள் ராகவ், அப்பாவாயிட்ட போல. உன்கிட்ட தான் பேசுறேன். நான் பேசுறது கேக்குதா இல்லையா? என்ன ஒரு ஆளா கூட நீ மதிக்க மாட்டேங்கிறல. அதனாலதான் கட்டின பொண்டாட்டி நான் ஒருத்திங்க வீட்டுல இருக்கும்போது இன்னொருத்தி கூட குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு போயிட்ட. ஹேய், என்கிட்ட இந்த வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசுறவள எல்லாம் வச்சுக்காது. ஆமா, யாரு நீ? ஏன் ஒய்ஃபா? நான் என்ன உன்னை விரும்பியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? இந்த பாரு, நானும் வர்ஷினியும் சேர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்ப என்னமோ ரொம்ப உரிமை உள்ளவ மாதிரி பேசுற. உரிமை இருக்கோ இல்லையோ, நான் தான் உன்னோட லீகல் வைஃப், புரியுதுல? லீகல் இல்லீகல்னு என்கிட்ட லா எல்லாம் பேசாத. இந்த ரூம்ல இருக்கிற மத்த திங்ஸ் மாதிரி நீயும் எனக்கு ஒரு பொருள், அவ்வளவுதான். உங்ககிட்ட பேசி நான் என் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. பண்ற தப்பையும் பண்ணிட்டு எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? என்னது தப்பா? நான் தப்பு பண்ணனா? அன்னைக்கு ஹோட்டல் ரூம்ல கூல் ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்தது நீ. உன்னோட கேவலமான தாட்ஸ்ல எப்படியாவது என் கூட சேர்ந்துடணும்னு நினைச்ச. ஆனா லாஸ்டா என்ன நடந்தது? இதோ பாரு ராகவ், நமக்கு பிறக்கிற குழந்தை மட்டும்தான் இந்த வீட்டோட வாரிசா இருக்க முடியுமே தவிர, எவ்வளோ ஒரு பிச்சைக்காரியோட குழந்தைய இந்த வீட்டோட வாரிசா நான் வர விட மாட்டேன். யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? வர்ஷினிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எல்லாம் அவ கால் தூசி கூட வர மாட்ட, தெரியும்ல? உன்னை சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. எனக்கு எல்லாமே வர்ஷினி தான். நீ இப்ப வாழ்ற வாழ்க்கையே என் வர்ஷினி உனக்கு போட்ட பிச்சை. இதுல நீ அவள பிச்சைக்காரின்னு சொல்றியா? என்னடி, நீ என்ன பண்ணாலும் நான் அமைதியாவே போறதுனால இவன் ரொம்ப சாஃப்ட், இவனை இப்படியே ஹேண்டில் பண்ணிடலான்னு தப்பு கணக்கு போட்டுறாத. வர்ஷினி விஷயத்துல நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாம இல்ல. இன்னொரு முறை எங்க விஷயத்துல தலையிட்ட நான் யாருங்கிறத நீ பாப்ப. ஐயோ அப்பா, நான் பயந்துட்டேன். என்கிட்ட இவ்ளோ தைரியமா பேசினா பத்தாது ராகவ். இசை கர்ப்பமா இருக்கான்னு அத்தை கிட்ட போய் சொல்லி வர்ஷினிய காப்பாத்தும் போது உன் கோவம் எங்க போச்சு? இப்ப பேசு ராகவ், பேசு. ஏன் அமைதியா இருக்க? ஏய், உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓ, அப்படி எல்லாம் என்கிட்ட இருந்து நீ எஸ்கேப் ஆக முடியாது ராகவ். நான் உயிரோட இருக்கிற வர வர்ஷினியோட வயித்துல வளர குழந்தை இந்த வீட்டோட வாரிசா வர நான் அலோவ் பண்ண மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீ இப்போ என்ன சொன்ன? நீ ஏன் குழந்தைய அலோவ் பண்ண மாட்டியா? இங்க பாரு, வர்ஷினி என்னோட மனைவி. அவ வயித்துல வளர்றது என்னோட குழந்தை. என் குழந்தைய எப்படி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி ஒன்னு இந்த வீட்ல இருந்து துரத்துறேன்டி. ஐயோ, நான் ரொம்ப பயந்துட்டேன். எப்படி எப்படி என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறியா? தாலி கட்டி என்ன லீகலா உன்னோட வைஃபா கூட்டிட்டு வந்துட்டு இன்னொருத்தி கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ப வச்சுக்கிட்டு அதுல பிறக்க போற குழந்தைய இந்த வீட்டோட வாரிசுன்னு கூட்டிட்டு வருவ. அத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. உன்கிட்ட பேசவே எனக்கு அருவருப்பா இருக்கு. போ ராகவ், போ. சுபத்ராவையும் அவ குடும்பத்தையும் அழிக்கணும்னு நான் நினைப்பேன். நீ விஷால் இசையோட சேர்ந்து வேற பிளான் போடுவீங்க. அத நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? ஒரு நாள் வர்ஷினி விஷயம் வளரும், அப்போ இருக்கு உனக்கு. அடடா, ஏதோ கிச்சன்ல இருந்து நல்ல ஸ்மெல் வருது போல. அம்மா ஏதோ சூப்பரா ஒரு ஸ்வீட் செய்யறாங்க போல. அண்ணா,
அம்மா பால் பாயாசம் செய்யறாங்க. பால் பாயசமா? என்ன சொல்ற நீ? என்ன திடீர்னு? ஏய் பல்லவி, ஏதாவது காலேஜ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டியா? டேய் 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 விஷால், போதும்டா டேய். ரொம்ப நடிக்காதடா. உங்க அம்மா எதுக்காக ஸ்வீட் பண்றான்னு உனக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அப்பா, உண்மையிலே எனக்கு தெரியலப்பா. எதுக்குப்பா? பாத்தீங்களாமா இவனை? டேய், டேய், உங்க அம்மா பாட்டியான சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கா. ஓ அப்படியா? இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. கேட்டியா ராகவ்? உன் தம்பிக்கு இப்போதான் புரியுதான். பரவாயில்லடா, இன்னும் உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை அமையல. चांदनी रातों में तेरी यादों में खोए रहते हैं हम तेरे बिना, दिल की धड़कनों में तेरी बातों में बसा है प्यारा सा वो एहसास यहाँ। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। मैं तेरी यादों में खो जाता हूँ, तेरे बिना ये दिल बेहाल सा लगता है। तेरी हंसी की मीठी मुस्कान मेरी जिंदगी को सजा देती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तेरी बातों की खुशबू, तेरी यादों की छाया, हर लम्हा यहाँ तेरे साथ ही बिताना है। तू मेरी धड़कन, तू मेरा सांस दे, तेरे बिना जिंदगी। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। அடுத்து லைஃப்ல என்ன பண்ண போறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் கவலை எல்லாம் மறந்து போய் ஒரு அப்பாவா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அப்பா, நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு பெரியப்பா ப்ரொமோஷன் கொடுத்துருக்கான்பா இந்த விஷால். ஆமாண்டா. சரி வா, உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். எனக்கா? வா. புரியல. இதோ ஆ, அம்மா ஸ்வீட் எடுத்துட்டு வராங்கல. இதோ வந்துட்டேன். எனக்கு தான் முதல்ல. அதெல்லாம் அம்மா, கிடையாது நான் தான் sorry. மூத்தவன், எனக்கு தான் முதல்ல தரணும். இப்படி வை. அதெல்லாம் யாருக்கும் கிடையாது. முதல்ல இசைக்கு தான். ஓ, பல்லவி இது சுத்ரா. குட் நியூஸ் சொன்ன. இசைக்கு தான் முதல்ல பாயசம் கொடுக்கணும். இசை, இந்தம்மா பாயசம் சாப்பிடு. இந்த இசை. ஆ ஆ காட்டு. ஆ ம். என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க? சாப்பிடு. ஆ இந்தாம்மா சாப்பிடு. ஆ ம். நல்லா இருக்கா?
இசை, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, வேகமா நடக்க கூடாது, மனச அமைதியா வச்சுக்கணும். புரிஞ்சுதா? ம். புரியுது அத்தை. விஷால், அம்மா அடிக்கடி இசை கூட விளையாட்டுக்கு கூட சண்டை போடக்கூடாது. இவளை டென்ஷன் பண்ணவே கூடாது. இவளை நீதான் பத்திரமா பாத்துக்கணும். ம். இவளோட வயித்துல நம்ம வீட்டு வாரிசு வளருது, புரியுதா? நீங்க இசையை நினைச்சு ஒரே பண்ணாதீங்க. அவ கால் கூட தரையில படாத மாதிரி அப்படியே அலேக்கா தூக்கிக்கிட்டே இருக்கேன். போதுமா? சரியா? டேய், இந்த மாதிரி வாழ்த்தனை எதுவும் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். இசை, இவன் கூட இனிமே தனியா எங்கேயும் போகாதமா. தூங்கும் போது கூட நேரா படுக்காம ஒரு பக்கம் சாஞ்சுதான் படுக்கணும். புரிஞ்சுதா? காஃபி ஃப்ரெண்ட், இப்பதான் விஷாலுக்கு விஷ் பண்ணி முடிச்சேன். ம். இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன பெரியப்பாவை ப்ரோமோட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அசோக், அம்மா. நீ நிஜமாவே இந்த வீட்டுக்கு வந்த லக்கி சாம்டா. நீ வந்த நேரம்தான் நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது. ஒரு அம்மாவா என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாழ்க்கையில சரியா அமையலையேன்னு பல நாள் நான் உங்க அப்பா கிட்ட சொல்லி வேதனைப்பட்டிருக்கேன். ஆனா இசை இன்னைக்கு எல்லா கவலையையும் சந்தோஷமா மாத்திட்டா. நீ சொல்றது எல்லாமே சரிதான் சுபத்ரா. நம்ம வீட்டோட பழைய சந்தோஷத்தை என் பேரன் அசோக்கும் என் பேத்தி வயித்துல வளர என் கொள்ளு பேரனும் திரும்பவும் கொண்டு வந்துட்டாங்க. ஆமாங்க அத்தை. அதென்ன, அதுக்குள்ள பேரன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆ, ஆல்ரெடி இந்த வீடு பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. இதுல வேற இன்னொரு பையன் வேற. எனக்கு இசை மாதிரி ஒரு அழகான கியூட்டான கேர்ள் பேபி தான் வேணும். ம். இவன் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு பதிலா இவன் எங்கேயாவது நடிக்க போயிருக்கலாம். என்ன நடிப்பு நடிக்கிறான். பொண்ணோ பையனோ ஆரோக்கியமா பிறந்தா சரிதான். சரியா சொன்னீங்கங்க. ஏங்க, ம். நாம முதல்ல கோவிலுக்கு போய் இசை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ம். அப்படியே கோவில்ல நாளைக்கு அன்னதானம் பண்றதுக்கும் சொல்லிட்டு வந்துடலாமா? உடனே பண்ணிடலாம். ம். ராகவ், அப்படியே கம்பெனி மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி ரெடியா இருக்க சொல்லு. சரிம்மா. கம்பெனில இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் நம்ம இசை கையாலேயே போனஸ் பணம் கொடுக்க போறேன். அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா இசைய மனசார வாழ்த்துவாங்க. நமக்கு அவங்க வாழ்த்து வேணும். என்னங்க சொல்றீங்க? கண்டிப்பா. ரொம்ப கரெக்டா சொல்ல சுபத்ரா. நம்ம கம்பெனில வேலை பார்க்கறவங்களும் நம்ம குடும்பம் தானே. ராகவ், உங்க அம்மா சொன்ன மாதிரி மேனேஜர் சொல்லி பணத்தை ரெடி பண்ணி வைக்க சொல்லுப்பா. சரிப்பா, நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் என்னோட வர்ஷினிக்கு கிடைக்க வேண்டியது. பரவாயில்லம்மா, கூடிய சீக்கிரம் நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லி வர்ஷினியை நீங்க கொண்டாடுறத நானும் பார்க்க தான் போறேன். இசை, வா இசை, நம்ம கிளம்பலாம். ஓ ஓ இசை, என்னம்மா, என்னாச்சு? இங்க இவ்ளோ விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீ அமைதியா இருக்க. உடம்புக்கு ஏதாவது பண்ணுதாமா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் என் மேல இவ்ளோ அன்பை காட்டும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதான் அமைதி ஆயிட்டேன். சரிம்மா, இனிமே இந்த மாதிரி சோகமால முகத்தை வச்சுக்க கூடாது. நீ சந்தோஷமா இருந்தாதான் உள்ள வளர்ற எங்க பேரனோ பேத்தியோ சந்தோஷமா இருப்பாங்க. புரியுதா? வா போலாம். அத்தை, நானும் உங்க கூட வரவா?
ஸ்ரீஜா, இதுக்கு போய் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? தாராளமா வா, நாம 3 பேருமே கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இவன் இதுக்கு வாண்டடா வந்து என்ட்ரியை போடுறா. இசை, வாமா போலாம். என்னங்க, இசை, நாங்க 3 பேரும் போயிட்டு வா. கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். Okay. ராகவ், நீ நேரா ஆபீஸ்க்கு வந்துரு. நாங்களும் ஆபீஸ்க்கு வந்துடுறோம். சரிம்மா. அத்தை, நாங்க போயிட்டு வரோம். சுபத்ரா, இசைய ஜாக்கிரதையா கூட்டிட்டு போயிட்டு வா. சரிங்க அத்தை. ம். சிந்தாமணி, கோவில்ல கொடுக்க பிரசாதம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ எடுத்து கார்ல வச்சிடு. சரி. வாமா போலாம். போ இசை, போயிட்டு சாமி கும்பிட்டு வா. வா. போ போ மெதுவா போ. வா. சரியா? சந்தோஷமா இருக்கணும். ஸ்ரீஜா, வா. பல்லவி, ம். பாயசத்தை இந்தாங்க குடி. அப்பா. கொடு. வாமா, இரு. பாத்து பொறுமையா உட்காரு. சிந்தாமணி, வா சீக்கிரம். எவ்வளவு நேரம்? வந்துட்டேன் அண்ணி. ஸ்ரீஜா, அத்தை அத வாங்கிக்கோ. சரிங்க அத்தை. வெயிட்டா இருக்கா? அப்போ எனக்கு இல்லாத ஒரு வாரிசுக்கு இந்த அன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா? உண்மை மட்டும் தெரியட்டும். இந்த சந்தோஷம்லாம் எங்க போகுதுன்னு நானும் பாக்குறேன். இரு இரு. பாத்து வாமா. படி ஏறும்போது பாத்து ஏறணும், சரியா? இந்த மாதிரி நேரத்துல நீ மெதுவாதான் நடக்கணும், சரியா? படி இருக்கு, பாத்து வா. ஹேய் சுபத்ரா, என்ன மருமகளுக்கு 2 பேரோட ஜாலியா கோயிலுக்கு வந்திருக்க போல? வனஜா, நான் உன்னை இங்க பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. நானும் உன்னை இங்க எதிர்பார்க்கல சுபத்ரா. என்ன சுபத்ரா, எப்பவும் பிஸியா இருக்கிற உனக்கு கோயிலுக்கு வரலாம் டைம் இருக்கா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் சாமிக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ சந்தோஷமா இருக்கன்றது உன் முகத்திலேயே நல்லா தெரியுது. என்ன ஏதாவது நல்ல செய்தியா? ஆமா, என் 2வது மருமக இசை இப்போ கர்ப்பமா இருக்கா. அதான் கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டு அப்படியே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அதுக்குதான் வந்திருக்கோம். வாழ்த்துக்கள்மா இசை. சுபத்ராவை அதிகாரம் பண்றதுக்கு ஆள் ரெடி ஆயிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமா. சரி சுபத்ரா, நாங்க கிளம்புறோம். நீங்க சாமி சரி, கும்பிடுங்க. வாங்க. நாங்க போயிட்டு வரோமா? சரி, வரோமா? சரி இசை, போலாம். போயிட்டு வாங்க. வாமா, வா போலாம். வாடா. அடடே, வாங்கம்மா, வாங்க வாங்க. வணக்கம். என்ன சுபத்ராமா, என்ன விசேஷம்? வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு சாமி. என் மருமக இசை இப்போ கர்ப்பமா இருக்கா. அதான் கோவில்ல குடுக்கலான்னு ஒரு பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க பிரசாதத்தை சாமி பாதத்துல வச்சு நெய்வேத்தியம் பண்ணி கொடுங்க. நல்லதுமா, அப்படியே பண்ணிடலாம். அர்ச்சனை யார் பேருக்குமா? என் மருமக இசை பேருக்கு. சரிம்மா, கொடுங்க ம். கொடுங்க. என்னங்க? தொட்டுக்கம்மா. பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுமா. இசை மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். இசை நாமதேயஸ்ய மேஷராஸ்யாம் ஜாதஸ்ய பரணி நட்சத்திராணாம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம்